வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஏதோ ரொம்ப விசேஷமான நாளுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு கோயிலுக்கு போனோம். அதுவும் முருகன் கோயிலுக்கு போனால் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்கங்க. நிறைய வீடியோஸ் பார்த்தேன். வீட்லேயுமே அதை தாங்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் கிளம்பி கோயிலுக்கு போவோம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு கிளம்பி நம்ம பாட்டுக்கு போனோங்க. போனால் செம்ம ரஷ்ஷுங்க. பார்த்தா ஜேன்னு இருக்குங்க. லைனில் போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு சாமிக்கு அலங்காரம் பண்ணிகிட்ருக்கிறதா சொன்னாங்கங்க. ராஜ அலங்காரம் அது முடிக்கணுன்றதுக்காக அதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தேரில் அழகாக சூப்பராக சாமி இருக்கு. இந்த சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோங்க. உள்ளே போனால் இவ்வளோ பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாமளும் உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறமா ஒரு வழியாக தரிசனம் பார்த்துட்டு திருநீர் குங்குமம் வாங்கிக்கிட்டு நம்ம நேராக சுற்றி கோயிலை ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு அழகாக போயிட்டு பிரசாதம் வாங்கலான்னு போனால் அதுக்கு ஒரு கூட்டங்க. செம்மையான ரஷ்ஷுங்க. அப்புறம் சாப்பாடு வாங்கி சூப்பராக சாப்பிட்டேங்க. வெஜிடபிள் பிரியாணிங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது ராகி பார்லியும் அப்புறமா கொஞ்சம் ஜூஸ் அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் பொரி எல்லாமே வாங்கிட்டு வந்தோங்க. இந்த மசாலா பொரி இருக்குது பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. செம சூப்பருங்க. உங்களுக்கு மசாலா பொரி பிடிக்குமான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு அதோட